ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நம்ம எல்லாருக்குமே பணியாரங்கிறது ரொம்பவே இஷ்டம். பணியாரம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. மொறுமொறுன்னு பணியாரத்துக்கு நல்ல சூப்பரான ஒரு சாம்பார் தான் இப்போ பார்க்க போகிறோம். தக்காளி சாம்பாருங்க. இதை ஹோட்டல் நடத்துகிறவங்க கூடயும் ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு வரவங்களாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பணியாரத்தோட இந்த சாம்பாரை பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இல்லைங்களா? பணியாரத்துக்காக இன்றைக்கி தக்காளி சாம்பார். இந்த தக்காளி சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், எக் தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் கோதுமை தோசைக்கும் ரவா தோசைக்குமே சட்னியோடு தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். தக்காளி மட்டும் அரைச்சது 1 கப் எடுத்துகிட்ருக்கேன். மெயினான இன்க்ரீடியன்ட் பொட்டுக்கடலைத்தூள். 4 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தக்காளிக்கு 1 டேபிள் ஸ்பூன். நல்லா துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 1 டீஸ்பூன். நல்ல வாசனையை கொடுக்கறது, டேஸ்ட்டை கொடுக்கறது நம்ம கூட்டுத்தூள். எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கூட்டுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான எண்ணெய் நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். அது 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கூட்டுத்தூள் சேர்த்துட்டு நம்ம 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம். தக்காளி பியூரியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. தக்காளியை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம திரும்பவும் வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் அதுலேயும் தக்காளி ஜூஸ் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணி கூட நம்ம பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு தக்காளி. இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தா தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டியாயிடும். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டால் காரசாரமாகவும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அங்கே கமகமன்னு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காது இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது மாவு ஊற்றிக்கலாம். இது ப்ளெயின் மாவு தான். நான் வெங்காயம் இதெல்லாம் தாளித்து போடல. சாம்பாருக்கு சாம்பாருக்கோ இல்லை நான்வெஜ் கிரேவிக்கோ ப்ளெயினாக இருக்கிற பணியாரம் தான் நல்லாயிருக்கும். நம்ம சட்னிக்கு தான் வெங்காயம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பணியாரம் சுடுறப்ப நம்ம இந்த மாதிரிலாம் திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியாக வேகும். பணியாரம் மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மொறுமொறுன்னு இருக்கிற பணியாரத்தை இந்த மாதிரி தனித்தனியாக தாங்க எடுத்துக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. நம்ம ரெடியாக இருக்கிற தக்காளி சாம்பாரை ஊற்றிக்கலாம். இந்த சாம்பாரை நம்ம உடம்பு சரியில்லாதப்போ இட்லியோடு தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு உடம்புக்கு எந்த வித கெடுதலும் தராது. நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொடுத்தா அருமையாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாம் கொஞ்சம் தூக்கலான காரத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சாம்பாரை நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 1 இட்லி சாப்பிட்டாங்கன்னா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரே மாதிரியாக சாம்பார் வச்சு சாப்பிட்றப்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.